வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வேல்மாறல் மகாமந்திரத்தில் வருகின்ற மிக முக்கியமான 4 வரி. இந்த 4 வரி என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை, பல அற்புதங்களை செய்திருக்கு. இந்த 4 வரியை நேரம் காலம் பார்க்காம எனக்கு எடுத்தோடனே வாயில் வர்றது இந்த மந்திரம் தான். முருகனை நினச்ச உடனே இந்த 4 வரிகள் தான் எனக்கு 4 மனசில் வந்துட்டே இருக்கும். வாயில் நான் முணுத்துட்டே இருப்பேன். பஸ்ஸில் போகும்போதோ வெளியில் போகும்போதோ எப்போவுமே டக்குன்னு எனக்கு ஒரு அப்செட் ஆணுச்சு அப்படின்னா இந்த 4 வரியை தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன். அந்த பிரச்சனை அந்த கொஞ்ச நேரத்திலே சரியாகிறதே நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மிக முக்கியமான 4 வரியை கண்டிப்பாக நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை வேல்மாறல் எனக்கு முழுவதும் பாராயணம் பண்ண முடியல, டைம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த 4 வரியை நீங்கள் மனப்பாடம் செய்து வச்சுக்கோங்க. அந்த 4 வரியை கூட நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனேயோ இல்லை குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அந்த டைமில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த 4 வரியை சொல்கிறதுக்கு எந்த நேரம் காலம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் மனசுக்குள்ளே மனசார சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நமக்கு தெரியும். நமக்கு கவலை வரும்போது, பிரச்சனை தடை வரும்போது நம்மளோட மனசு ஒரு வேதனையில், ஒரு பதட்டம், ஒரு பயம் வரும். இதிலிருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கையில் இந்த 4 வரியை கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக முருகன் கொடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேல்மாறலை மருந்து மாதிரி தான் நினச்சி நான் டெய்லி பாராயணம் பண்ணுறேன். அதை மருந்து மாதிரி நினச்சி நான் சாப்பிட்றேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு எவ்வளவோ ஹெல்த் இஷ்யூ இருந்தது. இப்போ இதை படிக்க ஆரம்பிச்சிலேருந்து என்னோடய உடல்நிலை எவ்வளோ முன்னேறியிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா கொஞ்சம் தூரம் கூட என்னால் நடக்க முடியாது. இப்போ நான் நடந்து கோவிலுக்கு போயிட்டு வரேன். இந்த தைப்பூசம் 48 நாள் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இந்த பதிகம் நான் பாராயணம் மகாமந்திரம் நான் பாராயணம் பண்ணப்பெல்லாம் முருகன் தான் எனக்கு துணை இருந்தார். அந்த நடக்கிற சக்தியை கொடுத்து, அப்பா என்னால் பாத யாத்திரை வர முடியாது, அவ்வளோ உடல் பலம் எனக்கு இல்லை, நான் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு இடையில நான் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி கிருத்திகை அந்த டைமில் நான் நடந்து தான் கோயிலுக்கு போனேன். அந்த சக்தியை, அந்த உடல் பலத்தை எனக்கு முருகன் கொடுத்தாரு. அதுக்காக உண்மையிலே கோடான கோடி நன்றிகளை தான் நான் முருகனுக்கு சொல்கிறேன். முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம முன்னோக்கி தான் போவோம். என்றைக்குமே நம்ம பின்னோக்கி போக விட மாட்டார் முருகன். இதை ஏன் நம்ம மந்திரம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த திருத்தணிங்க வருகிற அந்த பாடல் 64 அடிகளுக்கு கீழே இடையில் அடிக்கு ஒன்றாக 64 முறை வருது. அதுக்கப்புறம் அடிகள் 2, 32, 35, 61 4 முறை அது ஒரு 64. அதே மாதிரி முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20 முறை சொல்லணும். இறுதியில் 20 முறை சொல்லணும். அப்போ மொத்தமாக எத்தனை முறை வருது? 108 முறை பாராயணம் நம்ம செய்கிறதுனால தான் இதை வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுடைய நியாயமான வேண்டுதலுக்காக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிற இந்த 4 வரியை முருகனை நினைத்து பாராயணம் செய்ய உங்களுடைய வேண்டுதல் முருகனுடைய அருளால் கண்டிப்பாக நிறைவேறும். அல்லது முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி என்றோ, கிருத்திகை என்றோ, செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது பௌர்ணமி நாளிலோ நீங்கள் 108 முறை முருகனை வேண்டி பாராயணம் செய்யும்போது உங்களுக்கு வேண்டிய அனைத்து நலன்களும், அனைத்து பலன்களும் கிட்டும். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எம்பெருமான் முருகனை வேண்டிக்கிட்டு இந்த மகா மந்திரத்தில் வரக்கூடிய அந்த 4 வரியை நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் செய்யுங்கள். செய்து முருகன் அருளால் அனைத்து பலன்களையும் அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்.